Hello friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்கன்னா வரலட்சுமி பூஜை vlog தாங்க பார்க்க போறீங்க. வரலட்சுமி பூஜை எங்க வீட்ல Thursday அன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. Thursday அன்னைக்கு ஈவினிங் 6 to 7 நல்ல நேரம்னு சொல்லியிருந்தாங்க அம்பாளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரதுக்கு. நான் வந்து 6:30 to 7:30 ஆகிடுச்சிங்க அம்பாளை வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு. அன்றைக்கி கொஞ்சம் நிறைய வேலை இருந்தது, கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் பசங்களுக்கு கூட. அதுக்கப்புறமா தான் ஈவினிங்காக ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய ஹஸ்பண்ட் சைடில் வரலட்சுமி பூஜை பண்ண மாட்டாங்க. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி பூஜை அம்மா பண்ணுவாங்க. நாங்கள் சின்னதுலேருந்து பார்த்துட்ருக்கோம் அம்மா பண்ணுறது. நான் 12th வந்த பிறகு பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணுவேன். வரலட்சுமி அம்பாவை வந்து ரெடி பண்ணுறது, அவங்களுக்கு ஐப்ரோ வைக்கிறது எல்லாமே, அதுக்கப்புறம் பூ அலங்காரம் எல்லாமே நான் தான் பண்ணுவேன். கலசம் மட்டும் அம்மா வைப்பாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன பிறகு ஃபுல்லாக நான் வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அப்படியே வீட்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. நான் அம்மா எப்படி கலசம் வைப்பாங்களோ அதே மாதிரி தான் நானும் வந்து கலசம் பண்ணுவேங்க. சில பேர் தண்ணி நிரப்புவாங்க கலசத்தில், அம்மா அப்படி பண்ண மாட்டாங்க. அரிசி, அதுக்கப்புறம் குங்குமம், மஞ்சள், தாலிக்கயிறு, காசு அதெல்லாம் வச்சு தான் அம்மா நிரப்புவாங்க. அதே மாதிரி தான் நானும் வந்து கலசம் பண்ணுறது வழக்கம் எப்போதுமே. Thursday அன்னைக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அம்பாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றதுக்கு. அம்பாவை அழைச்சிட்டு வரும்போது சிம்பிளாக தாங்க அலங்காரம் பண்ணி எடுத்துகிட்டு வருவேன். மேலே வந்த பிறகு 2-3 நகை மட்டும் போடுவேன். அதுக்கப்புறம் வந்து விட்டுருவேன். மறுநாள் காலம்பரை தான் திருப்பி அலங்காரம் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். காலையில் அம்பாளுக்கு வந்து பால் நைவேத்தியமாக வச்சு சாமி கும்பிட்டுட்டேங்க நான். அதுக்கப்புறம் தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து வடைக்கு வந்து உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் சொய்யத்துக்கு அரிசி பருப்பு எல்லாம் ஊற வச்சுட்டு முதல் வேலை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு லன்ச் ரெடி பண்ணிடலான்னு சொல்லி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். சொய்யத்துக்கு 1 கப்பு அரிசி 1 கப்பு உளுத்தம் பருப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். வடைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சோண்டு வந்து அரிசி போட்டு ஊற வைப்பேன் நான் எப்போதுமே. மத்தியானம் லஞ்சுக்கு முருங்கைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், ரொம்ப சிம்பிள் தான். அப்பளம் கேட்டாங்கன்னா வறுக்கலான்னு வச்சுருக்கேன் பிளானு. நான் ஆல்ரெடி வறுக்கலாம் மாட்டேங்க, ஏன்னா எங்கள் வீட்டில் அப்பளம் ஒரு ஆள் தான் சாப்பிடுவாங்க, என்னோடய பெரிய பொண்ணு தான். மற்ற எங்கள் 3 பேருக்கும் அப்பளம் பிடிக்காது. லன்ச்சு பண்ணி முடித்த பிறகு ஃபஸ்ட்டு வந்து சென்னா தான் தாளித்தேன் நான். ஏன்னா ஊற வச்சு ரொம்ப நேரம் ஆகுது, நைட்டே ஊற வச்சது இல்லையா. இங்கே லைட் அவ்வளோ சரியாக இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஆக்சுவலி காலையில் நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன் நான். கீழே வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே வாசல் பெருக்கி வெளியே கோலம் போட்டுட்டேன். கலர் அண்ட் அந்த செம்மண் வைக்கணும்னு தான் பிளான் பண்ணேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா போன வாட்டியே போட்டதுக்கு பக்கத்தில் என்னது இது என்ன சிம்பிளா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்காக நான் வந்து வெறும் கோலம் வெள்ளை கலர்லேயே போட்டுட்டேன் நான். ஈவினிங்காக பூ வச்சுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான் சிம்பிளாக. இந்த கவர் நாங்கள் ஒன்றும் எடுக்கவே இல்லைங்க, எப்படி 1-2 மாதத்தில் வின்டர் வந்துடும், அப்படியே யூஸ் பண்ணிக்கலான்னு. அதுக்கப்புறம் வந்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இங்கே வந்து எப்போதுமே நான் போடுவேன் தீபாவளி டைமில் எல்லாம் கோலம் எடுத்தேன்னா நான் வந்து கலைக்கிற வரைக்கும் எடுக்க மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். ஏன்னா அழகாக இருக்கும். எல்லாரும் திட்டுவாங்க, ஏன் வெளியே போடுறீங்களே, அது போதும் என்னத்துக்கு நீங்கள் உள்ளே இங்கே வேற போடுறீங்க. ஏன்னா இங்கே கிளாசெட் இங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு, இந்த கிளாசெட் இருக்கு இல்லையா, அது மெயின் டோரு. இது வந்து பார்த்திங்கன்னா கிளாசெட்டு, ஷூ எல்லாம் இங்கே தான் வைப்போம். அதனால் அவங்க எடுத்து இங்கே போடுவாங்க, கஷ்டமாக இருக்கும். நான் கலைக்க மாட்டேன், எனக்கு வந்து கோலம் வந்து கலைக்கிறது பிடிக்காது. எடுத்து புது கோலம் போடும் போது தான் போடுவேன் நான். அப்படியே அழகாக இருந்ததுன்னா அப்படியே விட்டுருவேன். எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, இங்கேயும் போடக்கூடாதுன்னுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு இடம் இருக்குது, அங்கேயும் போடக்கூடாதுன்னுவாங்க, ஏன்னா அதெல்லாம் வாக் பண்ணுற இடம். இந்த உடனே இங்கேருந்து இங்கே போகணும், அப்புறம் தான் நாங்கள் உள்ளே போக முடியும். இங்கேயும் வந்து கோலம் போடுவேன். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா திவாலி டைமு, அதுக்கப்புறம் வந்து மார்கழி மாதத்தில் இங்கே கோலம் போடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே சின்ன குழந்தைங்க கூட மிரிக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான். கிச்சன் வந்து கொஞ்சம் நல்லா கிளம்சியா ரொம்ப இதுவாக இருக்கு. எல்லா இடத்துல கச்சமச்சான்னு போட்டு வச்சிருக்கேன். எடுக்கணும் நான். முதல்ல சமைச்சிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் கிளீன் பண்ணலான்னு. வேர்க்கடலை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுட்டேங்க நான். இப்போ வந்து லைம் ரைஸ் தான் பண்ணுறேன். தொடர்ந்து 3 நாளாக ஃபாஸ்டிங் இருக்கேங்க. வெனஸ்டே பிரதோஷம், Thursday சாய்பாபாவுக்கு, ஃப்ரைடே வரலட்சுமி பூஜை அண்ட் எவ்ரி ஃப்ரைடே வந்து நான் ஃபாஸ்டிங் இருக்கிறது பழக்கம்.
இன்றைக்கி வரலட்சுமி பூஜை வந்ததால் அப்படியே இருக்கேன். ஆனால் வந்து எனக்கு டயர்டோ இல்லை வந்து எனர்ஜி ட்ரெயின் ஆகிற மாதிரி எதுவுமே இல்லைங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சுறுசுறுப்பாக வேலை பண்ணிகிட்ருக்கேன். நானே நினச்சேன் வேலை ரொம்ப லேட் ஆகிடும், டயர்டாகி உக்காந்துருவோமோ அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தார், நீ ரொம்ப நேரமாக கிச்சனில் வேலை பண்ணிகிட்ருக்கேன், நின்றுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடு உக்காருன்னு. நான் ஆல்ரெடி அம்மா கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கும் போது கொஞ்சம் உக்காந்து தாங்க பேசினேன். அதனால் நான் கண்டினியூஸாக பண்ணோம்னா சீக்கிரமாக வேலை ஆகிடும், கொஞ்சம் நம்ம உட்காந்து பண்ணோம்னா லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். இது பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு நான் போட்டது கம்மி தாங்க, ஆனால் இருந்தாலும் வேணும்னா நடுவில் போட்டுக்கலான்னு சொல்லித்தான் நான். இதில் லைம் எல்லாம் லெமன் கிடைக்குது இல்லையா, அதில் சில நேரத்தில் புளிப்பே இருக்க மாட்டேங்குதுங்க. என்ன 2 லைம் போட்டாலும் புளிக்காது. இந்த வாட்டி என்ன பண்ணேன்னா நான் 3 லைம் போட்டிருக்கேன். ஏன்னா எப்பெல்லாம் நான் லைம் ரைஸ் பண்ணுறேனோ அப்போல்லாம் என்னோட ஹஸ்பண்ட் சொல்லுவார், லைம் ரைஸ் மாதிரியே இல்லைன்னுவாரு. சில நேரத்தில் நல்லா இருக்குன்னுவாங்க, சில நேரத்தில் நல்லா இல்லைன்னுவாங்க. அதனால இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் லெமன் வந்து 3 போட்டிருக்கேன். ஏன்னா வாங்கினது பெரிய லெமன் தான், புழிஞ்சா அதுல தண்ணி, அந்த காய் தான் நல்லா பெருசா இருக்கு, புழிஞ்சோம்னா தண்ணி ரொம்ப கம்மியா தான் இருந்தது உள்ள. சாறு தனின்ற நான் சாறு வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. சாதம் நல்லா ஆறுச்சுங்க, 2 ஹவர் ஆற வச்சேன் நான். சாமிக்கு நைவேத்தியத்துக்கு நான் எடுத்துக்கிறேன். நான் மிக்ஸ் பண்ணி அங்கே அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா டேபிளில் வந்தாங்கன்னா எல்லாருக்கும் இதுக்கு சாமிக்கு நைவேத்தியம். இது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் ஆயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து தண்ணி வச்சுருக்கேன், இந்த பக்கம் வந்து டீ வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்து இப்போ குக்கரில் விசில் போடணும். ஆனால் குக்கர் வந்து வாஷ் பண்ண பிறகு தான் நான் வந்து இது வந்து வேக வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். குக்கரை வாஷ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா காலையில் எழுந்து சன்ஸ்க்ரீன் போட்டுது, அப்படி தான் இருக்குது ஃபேஸு, எதுவுமே பண்ணல நான். இதெல்லாம் வந்து புளியோதரைக்கு வந்து ஊற வச்சுருக்கேன், வறுத்து எல்லாம் வச்சுருக்கேன் நான். இதெல்லாம் வறுத்து பவுட்ரு பண்ணி வைக்கணும். காஞ்ச மிளகா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த பொங்கல் டீ அந்த வேலைலாம் முடிஞ்சிடுச்சுன்னா சென்னை அதை கடலைப்பருப்புலாம் வேக வச்சுட்டேன்னா அதுக்கப்புறமா புளியோதரை பண்ணலான்னு. ஆறின புடவை எப்போதுமே இந்த மாதிரி ஆற வைப்பேன் நான். ஒரு 2 நாள் ஆற வைப்பேன். ஒரு நாள் ஆறுனா போதும் அடிக்கிற வெயிலுக்கு, பட் இருந்தாலும் நம்ம அப்படியே எடுத்து உள்ள வைக்க போறோம்ல, அதனால ஒரு 2 நாள் நல்லா ஆறின பிறகு அதுக்கப்புறமா தான் நான் எடுத்து ஹேங்கர்ல மாட்டுவேன். ஆக்சுவலி வந்து சுயத்துக்கு வந்து வெள்ளம்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன், உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. வடைக்கும் வந்து வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி எல்லாம் வச்சாச்சு. இப்போ வந்து வடை போட்டுருந்தோம் நான். பொங்கல் பார்த்தீங்கன்னா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இங்க வந்து சொய்யம் பண்ண போறேன், இதுல வடை போட போறேன். 2 வேலையும் பண்ணிட்டேன்னா வேலை முடிஞ்சிருச்சு. இது வந்து எவ்வளோ வந்திருக்கு நான் கவுண்ட் பண்ணலைங்க. சுயம் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேங்க. எங்கள் அம்மா அடிக்கடி பண்ணுவாங்க, எங்கள் பாட்டி சான்ஸே அவ்வளோ நல்லா பண்ணுவாங்க. 2 விதமாக பண்ணுவாங்க. சவுத் சைடில் பண்ணுற மாதிரி சென்னையிலலாம் அப்படி பண்ணுவோம்ல, அதை மாதிரி சுயமும் பண்ணுவாங்க, ஆந்திரா ஸ்டைலில் சுயமும் பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இந்த வாட்டி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன் நான். போன வருஷம் எல்லாம் ஊற வச்சேன், என்னால் பண்ண முடியல டைம் இல்லாததால். இந்த வாட்டி எது பண்ணுறோமோ இல்லையோ கண்டிப்பாக இதை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நான் இந்த வாட்டி பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. இது வந்து நான் மகாலட்சுமி பூஜைக்காக பண்ணுறதால நான் என்ன பண்ணேன்னா கடலைப்பருப்பு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதால் வந்து கடலைப்பருப்பு சுயம் தான் நான் பண்ணியிருக்கேன் நான். இதில் வந்து பச்சை பருப்பெல்லாம் போட்டு பண்ணுவோம் இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அது நான் பண்ணது கிடையாது. அதே மாதிரி லெமன் ரைஸ் அப்புறம் புளியோதரை எனக்கு சுத்தமாக பண்ண தெரியாதுங்க. அம்மா வந்து காலேஜ் டைமில் தான் வந்து புளியோதரைலாம் ரொம்ப பண்ண ஆரம்பித்தாங்க. எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் அவ்வளோ சாப்பிட மாட்டேன். கோயிலுக்கு போனேன்னா பெருமாள் கோயிலில் புளியோதரை கொடுப்பாங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் பண்ணுறதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் நான், ஏன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனால் கல்யாணம் ஆகி வந்த பிறகு என்னோடய ஹஸ்பண்ட் தான் எனக்கு எப்போதுமே லெமன் ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பசங்க எலிமெண்ட்ரி ஸ்கூல் போகும்போது தாங்க நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் அவர் தான் கூப்பிட்டு பண்ணுவேன் நான். அதுக்கப்புறம் ஒரு நாள் மீட்டிங் இருக்குது நீயே பண்ணினாரு, அன்னையிலேருந்து நான் கற்றுக்கிந்து நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
சமையலெல்லாம் முடிஞ்சிடுத்து. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து சாமிக்கிட்ட வந்துட்டேங்க. காலையில் தான் பின்னாடி பேக்ரவுண்டெல்லாம் நான் வந்து டெக்கரேட் பண்ணேன் நான். எனக்கு இதை வந்து சாமிக்கின்னும் போது நம்ம ஸ்ரத்தையாக எடுத்து பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். டைம் எடுத்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணேன் நான். இப்போ வந்து நோன்பு கயிறு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. நோன்பு கயிறு சில பேர் வந்து வெறும் மஞ்சள் கயிறு கட்டுவாங்க, சில பேர் வந்து பூ வச்சு கட்டுவாங்க. ஆனால் அம்மா எப்போதுமே ஒரு மாயில அதோட பூ வச்சு குங்குமஞ்சள் வச்சு பண்ணுவாங்க. அதே மாதிரி தாங்க நானும் பண்ணுறேன். நாங்கள் 3 பேர் எங்கள் வீட்டில், அதால் 3 நோன்பு கயிறு வந்து ரெடி பண்ணி அம்பாள் கிட்ட நான் வந்து வச்சுருவேன் நான். அம்மாவும் இப்படி தான் பண்ணுவாங்க. நான் எதுவுமே மாற்ற மாட்டேங்க. அம்மா எப்படி பண்ணாங்களோ அதே தான் நான் பண்ணுறேன். மாயில வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பூ வைப்பாங்க. பூ வச்சுட்டு எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் நாங்கள், என் பசங்களோட சேர்த்து. நோன்பு கயிறு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நெய்வேத்தியெல்லாம் பண்ணி முடித்தோன்னே திருப்பியும் போயிட்டு குளிச்சுட்டு வரணும். தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு வந்த பிறகு தான் நோன்பு கயிறு வந்து ரெடி பண்ணுவேன் நான் எப்போதுமே. நான் எங்கள் வீட்டில் அப்படி தான் பழக்கங்க. அதால் தான் நானும் அப்படி தான் பண்ணுறது. ஹெட் பேத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்த பிறகு தான் அம்பாள் கிட்ட உட்காந்துட்டு நான் வந்து நோன்பு கயிறு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான். ஏன்னா எப்போதுமே எல்லா பூஜையும் அப்படி தான். நெய்வேத்தியெல்லாம் பண்ணி முடித்தோடனே சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வந்து ஹெட் பேத் எடுத்துகிட்டு வந்து தான் அதுக்கப்புறம் தான் சாமிக்கிட்ட வந்து மற்ற வேலை அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு பூஜை ஸ்டார்ட் பண்ணுறது பழக்கம். அது நான் பண்ணிகிட்டே இருக்கேன் நான். அம்மா அப்படி தான் பண்ணுவாங்க எப்போதுமே. எங்கள் பாட்டியும் அப்படி தான் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா வந்து எங்கள் பாட்டிக்கிட்டேருந்து பார்த்து கற்றுக்கிட்டாங்க. நாங்கள் வந்து எங்கள் அம்மாக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டோம். இப்போ வந்து நோன்பு கயிறெல்லாம் கட்டி முடித்த பிறகு நான் வந்து போய் ரெடி ஆகிட்டு வந்து சாமி கும்பிட வேண்டியது தாங்க. ஏன்னா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் நான். எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ். கிச்சனும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் ஆகிடுது. கிச்சன் க்ளீனாக இல்லைன்னா ஏதோ வீட்டில் சுத்தமாக நம்ம வேலையே பண்ணாத மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் எனக்கு. சாமி அலங்காரம் பண்ணும்போது நான் வீடியோ எடுக்கலைங்க. நான் பாட்டு டக்கு டக்குன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா டைம் ஆகிடுது. அதுக்காக தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த நோன்பு கயிறு கட்டும் போது தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது. ஐயோ நான் இப்போ இவ்வளோ நேரம் வீடியோவே எடுக்கலையேன்னு சொல்லிவிட்டு சரி நோன்பு கயிறு கட்டுறதாச்சும் நம்ம வந்து வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன் நான். இதெல்லாம் நெய்வேத்தியம் நான் பண்ணி முடித்த உடனே அப்பப்போ எடுத்து வச்சுருவேன் சாமிக்கிட்ட நெய்வேத்தியத்துக்கு. ஏன்னா அப்புறமா எடுத்து வைக்கலான்னு டைனிங் டேபிளெல்லாம் போகவே போகாது. எந்த நெய்வேத்தியமும் அடுப்புலேருந்து இறக்கும் போதே சாமிக்கிட்ட வச்சுருவேன் நான். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பூஜை பண்ணணும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செஞ்சதெல்லாம் நான் வச்சுட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 என்னதுன்னு தெரியல, எல்லாமே பண்ணிட்டேன் நான். படையும் ஆல்ரெடி விளக்கு ஏற்றிட்டேன் நான் சாமிக்கிட்ட. இனிமேல் தான் வந்து குத்து விளக்கெல்லாம் ஏற்றுறேன் நான். ஏன்னா டைம் ஆகிடுச்சு, மணி கிடக்கிட. எவ்வளோ சீக்கிரம் பண்ணாலும் ரொம்ப லேட்டாக தான் ஆகுது வேலை. காலையில் அம்பாக்கிட்ட வச்ச நெய்வேத்தியம் கூட நான் எடுக்கவே இல்லை, அப்படியே தான் இருக்குது அவங்கக்கிட்ட. பால் தான் காலையில் வச்சுட்டு நான் வேலை ஸ்டார்ட் பண்ணேங்க. என்ன சொல்லிவிட்டு எல்லாமே சிம்பிளாக காலையில் விளக்கேற்றிட்டு பால் மட்டும் வச்சுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வேலைங்களை. லலிதா சரஸ்நாமம் படிப்பேன் நான். அதுவும் அவங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாரும் வந்துட்டு போன பிறகு லலிதா சரஸ்நாமம் படிக்கலான்னு. ஏன்னா எப்படியும் படித்தோம்னா மணி ஆகிடும். அந்த டைமில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம், அவங்களும் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதுக்காக நான் வந்து லேட்டாக படிக்கலான்னு.
என்ன மிஸ் ஆச்சுன்னு தெரியலங்க. என்ன நான் வந்து காலையிலேருந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன். திடீர்னு ஞாபகம் வரதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். பார்க்கணும் என்ன மிஸ் ஆச்சுன்னா அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன் நான். ஆக்சுவலி வெண்பொங்கல் பண்ணலான்னு தான் நினச்சேன் நான். ஏன்னா நேற்றே பண்ணணும்னு நினச்சேன். நான் வீட்டுக்கு அழைக்கும் போது நைவேத்தியமாக வெண்பொங்கல் தான் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் நான் பண்ணல. நேற்று வந்து பார்த்திங்கன்னா டைம் இல்லை எனக்கு. அதால் வந்து நேற்று வெண்பொங்கல் பண்ணாமல் நட்ஸ் அண்ட் பால் வச்சு மட்டும் கூப்பிட்டு வந்துட்டேன் அந்த அம்மாவை. சரி இன்னைக்கு பண்ணலான்னு நினச்சேன். இன்றைக்கும் என்னால் முடியல. மேபி பார்ப்போம். நாளைக்கு காலையில் புனர் பூஜை பண்ணும் போது வேணால் நாளைக்கு பண்ணலான் இருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ஆகிடும் எல்லாருக்கும். எல்லாம் கொஞ்சம் கம்மி. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறமா நான் உட்காந்து பூஜை பண்ணணும். இவங்களெல்லாம் காலையில் ரொம்ப எல்லாம் இந்த ஒரு வாரமா கொஞ்சமா தான் வேலை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு உடம்பு முடியல. அதனால கொஞ்சமா தான் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை அப்படிதான் பண்ணி முடிச்சேன். நேத்து காலையில மட்டும் 7:30 ஏந்திரிச்ச உடனே வீடை பெருக்கி வீடை தொடச்சி விட்டுட்டேன். அது ஒரு வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் எல்லாம் நான் மண்டேயே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல எல்லாம் முடியாது. எப்போதும் நான் லாஸ்ட் மினிட்ல வாஷ் பண்ணுவேன் பாத்ரூம் எல்லாம். இந்த வாட்டி அப்படி வச்சுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வாஷ் பண்ணிட்டேன். இந்த பர்த்டே எடுக்கவே இல்லை. பார்க்க அழகா இருக்கு. அதால இந்த வீடியோ இன்னும் நான் அப்லோட் பண்றேன். என்னோட சின்ன பொண்ணோட பர்த்டே 16 டர்ன் ஆனாங்க. அதுக்காக டெக்கரேட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாத்தணும்னு நினைச்சேன். தொட்டி எல்லாம் மாத்தல, இருக்கிறதுலயே இருக்கட்டும். ஏன்னா சனிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய வேலை. என்னோட ஹஸ்பண்ட் எப்போதும் சில நேரத்துல ஃப்ரீயா இருப்பாங்க. ஆனா இந்த வாரம் ஃபுல்லாவே அவங்க பிஸி. அப்படியும் வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்ஸ்டே அன்னைக்கு வந்து டியூஸ்டே அன்னைக்கு வந்து எனக்கு பூவெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. ஏன்னா மேஸ்க்கு போனோம் நான் பூ வாங்குறதுக்கு. என்னென்ன நைவேத்தியம் பண்ணிருக்கேன், என்னெல்லாம் செஞ்சிருக்கேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சுண்டல். அம்பாளுக்கு வெள்ளை கடலை சுண்டல் ரொம்ப பிடிக்கும். அதால நான் வந்து வெள்ளை சுண்டல் பண்ணியிருக்கேன். சக்கரை பொங்கல், வெறும் அரிசி போட்டு மட்டும் சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்களா இது வந்து பாத்தீங்கன்னா புளியோதரை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வடை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து லெமன் ரைஸ். அதுக்கப்புறம் வந்து இது வந்து தெலுங்குல இது வந்து பாத்தீங்கன்னா சொயம் பண்ணியிருக்கேன். இதுல வந்து கடலைப்பருப்பு, வெல்லம், அதுக்கப்புறம் வந்து தேங்காய் இது பண்ணியிருக்கேன். இது வந்து நான் எங்க அம்மா அடிக்கடி பண்ணி கொடுக்குவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். எங்க அம்மா அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டோட அம்மா பண்ணுவாங்க. அவங்க வீட்டுக்கு போகும்போது எப்போதும் கொடுப்பாங்க. நான் பெரிய பொண்ணு வயிற்றுல இருக்கும் போது கூட பாத்தீங்கன்னா இந்தியால இருந்தேன். அவங்க அடிக்கடி பண்ணி கொடுப்பாங்க எனக்கு. எப்பெல்லாம் போறேன்னா ஏதாவது ஆண்டி பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நான் இங்க வந்த உடனே நான் பண்ணதே இல்லை. அண்ட் அம்மாவும் இது பண்றதே இல்லை நான் எப்ப போனாலும். இந்த வாட்டி வந்து போன வருஷமே நான் பிளான் பண்ணி எல்லாம் ஊற வச்சேன். டைம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல அப்படியே வச்சுட்டேன். நான் அப்புறமா பாத்துக்கலான்னு. நான் இந்த வாட்டி வந்து எது மிஸ் ஆனாலும் இது மிஸ் ஆக கூடாது, ஏன்னா இது ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கேன். எப்படின்னு தெரியல. ஏன்னா அம்மா அடிக்கடி பண்ணுவாங்க. மாவு வந்து ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, அரிசி உளுந்த மாவு வந்து தண்ணியாவும் இருக்கக்கூடாது, திக்காவும் இருக்கக்கூடாது, நடுத்தரமா இருக்கணும். அதுல அந்த பால் போட்டுட்டு அந்த வெல்லம், கடலைப்பருப்பு அந்த இதெல்லாம் உருண்டை பண்ணி வைப்போம். இப்ப எப்படி நம்ம வந்து மோதகம் பண்ணுவோமோ அதே மாதிரிதான் இதை வந்து ஆயில்ல ஃப்ரை பண்ணோம். எப்படி இருக்குன்னு தெரியல, ஸ்வீட் எப்படி இருக்குன்னு எல்லாம் தெரியல. நான் ஒன்னும் எதுவுமே ட்ரை பண்ணல. சாமி கும்பிட்ட பிறகுதான் எல்லாம் ட்ரை பண்ணோம். இப்போ முடிஞ்சதுங்க. அடுத்தது வந்து நான் சாமி கும்பிட வேண்டியதான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 8 மணிக்கு வரேன்னு சொன்னாங்க. அவங்க வரதுக்கு முன்னாடி நான் பூஜை முடிச்சுட்டேன்னா வந்த பிறகு அவங்களுக்கு தாம்பூலம் எல்லாம் கொடுத்துடலான்னு தாம்பூலம் வாங்க ரெடி பண்ணி வச்சுட்டா என்னோட பொண்ணு வச்சிருக்காங்க. 5 தாம்பூலம், 5 பேரை கூப்பிட்டுருக்கேன். பிளவுஸ் உள்ள எல்லாம் குங்கும மஞ்சள் வளையல் எல்லாம் உள்ள இருக்கு. பூவு, வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் மட்டும் வைக்கணும். வாழைப்பழம் வச்சுட்டு கொடுத்துட வேண்டியதுதான். அவ்வளவுதாங்க. இப்போ நான் உட்காந்து பூஜை பண்ணணும். பூஜை முடிச்ச பிறகு நான் உங்ககிட்ட பாக்குறேன். நான் லலிதா சரஸ்நாமம் பூஜை படிக்கும் போது பாக்கலாம். சர்வம்
உட்காந்து பண்ண. She gave me directions that I couldn't make sense for me. Mauli anala uma bauli kitali amala sinavayamna yatai ni rachitaba. பூஜை முடிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லேட் ஆகும். நாங்கள் எல்லாம் எல்லா இடத்துலையும் பூஜை நடக்குது இல்லையா, எல்லார் வீட்லேயும் பண்ணுறாங்க. எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு கடைசியாக தான் என் வீட்டுக்கு வராங்க. வரேன் நாங்கள் 9:30 ஆகும். நாங்கள் நோ ப்ராப்ளம் வாங்கன்னு சொல்லிட்டேன். நான் அவங்க வரதுக்குள்ளே நான் லலிதா சரஸ்நாமம் படிச்சிடலான் இருக்கேன். இப்போ தான் லலிதா சரஸ்நாமம் பூஜை முடித்தேங்க. உண்மை யாரும் வரல, ஏன்னா எல்லாரும் வரத்துக்கு லேட் ஆகும்னாங்க. பட் அவங்க எல்லாம் 9:31 அப்படி ஆகும் நாங்கள் டைம் எல்லாம். ஏன்னா அவங்க இன்னொரு இடத்துல போயிட்டு வராங்க இல்லையா, அவங்களுக்கும் ஒரு நிமிஷம் நான் வச்சிடுறேங்க. இங்கே லைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கிச்சனில். நான் லைட் வைக்கல, கிச்சன் லைட்டு அண்டு இந்த லைட் மட்டும் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், பேசிகிட்ருக்கேன். ஆக்சுவலி லலிதா சஹஸ்ரநாமம் பூஜையை முடிச்சிட்டேன். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:30 ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் லேட்டாக தான் வருவேன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் அவங்க மேத்ஸ் போயிட்டு அங்கேருந்து வராங்க. எப்படியும் வரதுக்கு 9:31 காமிக்குது விலாசினி, வரட்டுமான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக வாங்கன்னு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மெசேஜ் போட்டாங்க. நாங்கள் வரோங்க, லேட்டாக வருவோம் ஆனால் கண்டிப்பாக வருவோம் நாங்கள். சரி, ஏன்னா இன்னைக்கு நிறைய இடத்துல பண்ணுறாங்க இல்லையா. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு கூப்பிட்ருக்காங்க. அவங்க அடுத்த வாரமும் பண்ணுறாங்க, இந்த வாரம் அடுத்த வாரமும் பண்ணுறாங்க. அதில் பாதி இந்த வாரம் கூப்பிட்ருக்காங்க, பாதி அடுத்த வாரம் கூப்பிட்ருக்காங்க. அவங்க ரொம்ப ரிலாக்ஸான வேலை. காலையில் கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் ஸ்டார்ட் பண்ண வேலையை. நான் முதலே ஸ்டார்ட் பண்ணியிருந்தா சீக்கிரம் முடிஞ்சிருக்கோம். கொஞ்சம் நடுவில் அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி பேசி, அப்புறம் தங்கச்சிங்க கிட்ட ஃபோன் பண்ணி பேசி, நீங்கள் சாமி கும்பிட்டீங்களா, நான் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா நடுவில் நான் டைம் எடுத்து குக் பண்ணதில் எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆனால் எல்லாம் முடிச்சிட்டேன், நினச்சதெல்லாம் முடிச்சிட்டேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு சொன்னாதான் எனக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்டு சொன்னாதான் எனக்கு தெரியும். இந்த புடவை பார்த்தீங்கன்னா என்னோட கல்யாணத்துக்கு எங்கள் மாமா எடுத்து கொடுத்தாரு. ஆக்சுவலி கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போவாங்க இல்லையா, அப்போ இந்த புடவை தான் கட்டிட்டு நான் போனேன் நான். அதுக்கப்புறம் நலுங்கு கூட இந்த புடவையில தான். அதுக்கப்புறம் சீமந்தம் என்னோட பொண்ணுக்கு 5ஆம் மாசமோ இல்லை 7ஆம் மாசமோ பண்ணும்போது நான் இந்த புடவை கட்டியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. எங்க மாமா எப்போதுமே எனக்கு கிரீன் கலர்ல தான் வாங்கி கொடுப்பாரு. எப்ப ட்ரெஸ் எடுத்துக்கிறதாலும் கிரீன் தான் வரும். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கல்யாணத்துல தான் அவர் பாத்தீங்கன்னா இந்த கலர்ல, இந்த பிங்க் கலர்ல வாங்கி கொடுத்தாரு. நல்ல கட்டினேன் நான் இந்த புடவை. ஒரு 2-3 ஒரு எனக்கு தெரிஞ்சு கல்யாணத்தப்ப கட்டுந்து. அதுக்கப்புறம் நான் சீமந்தத்துக்கு 5ஆம் மாசம் சீமந்தத்துக்கு கட்டுந்து, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இப்பதான் நான் கட்டுறேன். இது எப்படி கட்டினாலும் எப்ப கட்டினாலும் கரெக்டா நிற்கும். ஆனா இதுக்கு நான் ரொம்ப மோசமா தான் கட்டிட்டு கட்டும்போது நல்லா அழகா நின்னது. இப்ப பாத்தீங்கன்னா பூஜை எல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் எழுந்திருச்சு, அதெல்லாம் ஒரு கசங்கி இருக்கு. இது என்னோட ஃபேவரட்னே சொல்லலாம், ஏன்னா மாமா வாங்கி கொடுத்தது இல்லை. அதால இது சென்னை சில்க்ல எடுத்து கொடுத்தாங்க எனக்கு. ஆக்சுவலி நான் போனானா இல்லை போலியான்னு தெரியல, என் ஃப்ரெண்டை கேட்டாதான் தெரியும். ஏன்னா என்னோட கல்யாணத்தோட ஃபுல் ஷாப்பிங் பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டோட தான் பண்ணேன். என்னோட கல்யாண புடவை எடுக்க போகும்போது கூட என்னோட ஃப்ரெண்டு தான் வந்திருந்தாங்க கூட. அவங்க தான் சொன்னாங்க இந்த புடவை எடு, இது நல்லா இருக்குன்னு. அவங்க சொன்னதான் நான் அந்த புடவை எடுத்தேன். அதே மாதிரி டிசைனும் பாத்தீங்கன்னா அந்த கல்யாண புடவையோட டிசைனு, அப்புறம் பிளவுஸ் டிசைன் அவங்க அப்படிதான் சொன்னாங்க. அப்படிதான் தச்சு சரியான திட்டு எங்க 2 பேருக்கும் கிடைச்சது. ஏன்னா இவ்வளோ 25,000 ரூபாய்க்கு வாங்கினேன். 25,000 ரூபாய்க்கு புடவை வாங்கிட்டு இவ்வளோ மோசமா தச்சிருக்கீங்களே நாங்க. ஏன்னா அது இலை மாதிரி வரும் அந்த புடவையில. அதனால இந்த பிளவுஸ்லயே அந்த பேட்டர்ன் இருந்தது. நான் என்ன பண்ணேன், அந்த பிளவுஸ்ல நார்மலா எல்லாம் தைக்கிற மாதிரி இப்படி தைக்கல, அந்த இலை ஷேப்ல வச்சு ஒரு 3 இலை இங்க வரும்னு நினைக்கிறேன். 3-5 இலை வரும் ஃபுல்லா சுத்தி. அந்த ஷேப்லயே கட் பண்ணி நாங்க தைக்க சொன்னோம். ஆனா எங்க அம்மா சரியான திட்டு, எங்க அம்மா மாமி எல்லாம் சரியான திட்டு, என்ன இப்படி தைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனா கல்யாணத்துல நாங்க போட்டு நிற்கும் போது எல்லாரும் சொன்னாங்க சூப்பரா இருக்கு, பிளவுஸ் ரொம்ப சூப்பரா ஸ்டிச் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ எனக்கு ஒரு டைலர் இருப்பாரு. அதாவது எப்படின்னா, எனக்கு நாளைக்கு வேணும்னா நான் இன்னைக்கு நைட் எடுத்து போய் கொடுத்து எனக்கு நாளைக்கு சாயந்தரம் வேணும்னு சொன்னா உடனே தச்சு கொடுப்பாரு. அவ்வளவு பர்ஃபெக்டா தைப்பாரு. ஆனா திட்டிகிட்டே இருப்பாரு. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி? மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ 11:40 ஆகுது.
இப்போ தான் போனாங்க எல்லாரும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கரெக்டாக நாங்கள் கூப்பிட்டவங்க எல்லாம் வந்தாங்க. ஒருத்தர் மட்டும் வரல. ஏன்னா அவங்க வீட்லேயும் இருக்குது பூஜை. அவங்க வீட்டில் இன்னும் ஆள் வந்துக்கிட்டே இருக்காங்களாம். இன்னும் ஒரு செட்டு வரப்போகிறாங்களாம். அதனால் அவங்க இன்றைக்கி வரல. வந்தாங்க கரெக்டாக 9:30 சொன்னாங்க. 9:30க்கு கரெக்டாக வந்துட்டாங்க. வந்து பாட்டெல்லாம் பாடினாங்க. நான் கரெக்டாக லலிதா சரஸ்நாமம் படித்து முடித்தேன். அவங்க கரெக்டாக வந்தாங்க. வந்து எல்லா 4 பேரும் சேர்ந்து பாட்டு பாடினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 2 பாட்டு பாடினாங்க. பெரியவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடினாங்க. லலிதா ஸ்ரீ லலிதா அம்பாலை பற்றி தான் பாடினாங்க. அடுத்தது அவங்க பொண்ணு வந்து ஒரு பாட்டு பாடினாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இப்போதான் கிளம்பி போனாங்க. உட்காந்து பேசினாங்க, சாப்பிட்டாங்க. திருப்தியாக இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. என் ஃப்ரெண்ட்ஸுங்களை நான் கேட்கணும்னு நினச்சேன். வீடியோவில் காமிக்கலாமான்னு எனக்கு கேட்குறதுக்கு வந்து இதுவாக இல்லை. அதால் நான் கேட்கல. 5 பேர் வந்தாங்க. எல்லாம் ரொம்ப சந்தோஷம். எல்லாம் வந்து போனாங்க. இதுக்கப்புறம் என்னென்னா, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு எல்லாம் க்ளீன் பண்ணோம். சாப்பிட்டாங்க. எல்லாம் நல்லா இருக்குன்னாங்க. இப்போ வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணோம். எனக்கு அந்த க்ளீனிங் வேலை இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன்னா காலையில் கொஞ்சம் ரிலாக்ஸாக எழுந்திரிக்கலாம். எங்கே ரிலாக்ஸ், காலையில் எழுந்திரிச்சு புனர் பூஜை பண்ணோம்ல. இப்போயே மணி 12 போகுது. நான் வந்து போய் ரெடி ஆகணும். நைட்டு அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அம்பாள் கிட்ட ஒரே ஒரு நெய்வேத்தியம் மட்டும் வச்சுட்டு நீ போய் படுத்துரு, ரொம்ப நேரம் சாமிக்கிட்டே உக்காந்துட்டு சாமியை பார்த்துட்டே இருக்காதுன்னாங்க. ஏன்னா அம்பாள் வந்து அவங்கள பார்ப்பாங்களான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதால் என்ன பண்ணேன்னா, நாங்கள் நைட்டு கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 12:15 இருக்கோங்க, நான் போய் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். நான் சரியாக உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன். படையல் மட்டும் தான் காமிச்சேன். எப்போதுமே அம்பாளுக்கு புடவை, ப்ளவுஸ் அது மாதிரி வச்சு படைப்பேங்க. இந்த வாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து இப்போ தான் வந்தது எல்லா புடவையும், புது புடவைங்கள்லாம். அதால் அம்பாள் கிட்ட புடவை, ப்ளவுஸ், குங்குமஞ்சா, வாழைப்பழம், தாலிக்கயிறு எல்லாம் வச்சு படைச்சிருந்தேன் நேற்று. அது சரியாக வீடியோ எடுக்கல. காலையில் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க வாங்கிட்டு வந்தது தான் இன்றைக்கி நான் காலையில் படைச்சிட்டு, அதே மாதிரி பூ கூட ஒரு ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த பூ கூட வந்து அம்பாளுக்கு படைச்சிட்டேன். படைச்சிட்டு காலையில் வந்து அம்பாளை எடுக்கிறதுக்கு மனசே வரலை எனக்கு. சரி எப்படி இருந்தாலும் அடுத்த வருஷம் திருப்பியும் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து தாங்க நான் வந்து ஒன்றா எடுக்க ஆரம்பித்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.